வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தை என்பது அவர் நேரடியா பேசுறது. இந்த பைபிள் லோகோஸ், ஏற்கனவே பேசப்பட்டது. நீங்க தேவ சமூகத்தில் அவருடைய பிரசனத்தை உணரும் போது அவர் பேசுகிறார். பேசுகிற வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டுங்க. அது அப்படியே நடக்கும். வல்லமை உண்டுன்னு என்ன அர்த்தம்? பேசுறது அப்படியே நடக்குங்க. நடக்கணும்னா முன்னாடி பேசுறத கேட்கணுமே. பேசுறத கேட்கணும்னா அவருடைய பிரசனத்தை உணர்ந்து அவர் சமூகத்தில் அமரணுமே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மூன்றாவதாக அவருடைய சுவாசத்துக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ஏற்கனவே பாருங்க, நம்மை படைக்கும் போது ஜீவ சுவாசத்தை நம்ம நாசில ஊதினார். ஆனா 2 தெசலோனிக்கேயர் 2:8 வசனம் சொல்லுது, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். கையை தட்டி ஆமென். அந்தி கிறிஸ்து வெளிப்படல, இன்னும் வெளிப்பட போறான். வெளிப்படும் போது எப்படி அவனண்ட ஃபைட் பண்ணுவார் ஆண்டவர்னு வசனம் சொல்லுது. கவனிங்க, முடிக்க போறேன். அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிற காலம்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அட்டாமிக் பவர், அணுகுண்டை வைத்து தேசத்தை அழிக்கும்படியான காலம். இப்ப உலகத்துல ரஷ்யாவெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க, ஒரே ஒரு பாம் இந்தியாவில போட்டா இந்தியா காலி. அணுகுண்டு ஒன்னே ஒன்னு இந்தியாவில் எங்கேயாவது போட்டாங்கன்னா இந்தியா மொத்தம் காலி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அணுகுண்டெல்லாம் உண்டாக்கப்பட்டு ரெடியா வச்சுக்கிறாங்க. இத ரெடியாகி இதெல்லாம் போடுறதுக்கான காலம் வரும்போது தான் அந்தி கிறிஸ்து வருவான். ஆமென். அந்தி கிறிஸ்துவோட சேனை எப்படி இருக்குன்னா அணு ஆயுதத்தாலேயே உலகத்தை அழிக்கும்படியான சேனையா இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவனே ஆண்டவர் எப்படி அழிப்பாராம்? கைய தட்டுங்களமா. எப்படி அழிப்பார் அந்தி கிறிஸ்துவ? சுவாசத்தினால ஊதி பூனா காலியாவன். ஆமென். ஏற்கனவே ஒரு இடத்துல ஊதினார், ஞாபகங்கதா? எப்படி அழிச்சாரு? எகிப்தின் சேனைய செங்கடல் எப்படி அழிச்சாரு? ஏசாயா 43:18 ஒரு திரி அணைகிறது போல ஊதி அணைச்சாரு. ஆமென். சுவாசத்தில் வல்லமை. ஆமென். ஸ்தோத்திரம். சத்ருவுக்கு அவருடைய சுவாசம் அக்கினி போல, அவனை நாசம் பண்ணுவது போல. ஆனா அதே சுவாசம் நமக்கு இப்ப ஜீவனா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு அவருடைய சுவாசம் ஜீவன், நம்முடைய சத்ருவுக்கு அந்தி கிறிஸ்துவுக்கு அது நாசம் பண்ணுகிற பிரசன்னம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த 3 வல்லமையையும் நம்ம புரிஞ்சிக்கணும், அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா.